அப்படிங்கிறது கொரட்டை. கொரட்டை இஸ் நாட் அ குட் ஸ்லீப். கொரட்டைங்கிறது ஒரு அரைக்குறையான தூக்கம். ஹார்ட் அட்டாக் வந்தால் பிரெயின் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும். இது ரெண்டும் வரலன்னா முழங்காலெல்லாம் வலிக்கும், ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. கொரட்டை வர்றதுனால ஓவர் வெயிட் வரும், ஓவர் வெயிட் இருந்தாலும் கொரட்டை வரும். கொரட்டைங்கிறது ஸ்னோரிங், நல்லா தூங்குறாங்கிறது கொரட்டை இல்லை. இந்த கொரட்டைங்கிறது அந்த நாக்கு பின்னால் போகிறதுனால அந்த அப்படியே உள்ளே போகிற காற்று பண்ணுற சவுண்டு தான் கொரட்டை. ஹஸ்பண்ட் தூங்குவார், பெண்ணு கொரட்டை விடுவாள். திடீர்னு அந்த மூச்சை நிறுத்திடுவாங்க. ஒரு ½ மினிட்டுக்கு மூச்சே வராது. ஐயோ ஐயோ அப்படின்னு எழுந்திரிச்சு வரும். ஸோ இது கண்டினியூஸாக ரெம் ஸ்லீப்புங்கிறது தூக்கம் டீப் ஸ்லீப்பான அப்படியே 4 மணி நேரம் தூக்கப்புறம் வரணும். எப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அந்த கொரட்டை. அதனால் அந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படினால தூக்கம் சரியாக இல்லைன்னா ப்ளட் ப்ரெஷர் மேலே போகும். ஹாஸ்பிட்டலுக்கு 8 மணிக்கு நைட்டு வரணும். அங்கேயே எல்லா விதமான லீட்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு 12 லீட்ஸ் ஃபார் த ஹார்ட்டு. அதே மாதிரி மூச்சு நல்லா விரிஞ்சு வருதாங்கிறதுக்கு ஒன்று. இந்த மூளைக்கு ஒரு 4-5 லீட்ஸ் கனெக்ட் பண்ணி வில் கனெக்ட் டு யுவர் மெஷின். 9 மணிக்கு 10 மணிக்கு தூக்கம் வரதுனா தூங்கலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் பக்கத்துலேயே ஒரு கவுச்சில் தூங்கலாம். இந்த டெக்னீஷியன் அடுத்த ரூமில் கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் விண்டோவில் பார்ப்பார். கம்ப்ளீட்டாக 8 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு அந்த கம்ப்ளீட் ரெக்கார்டிங் வரும். இந்த டைமில் உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷர் எப்படி மேலே ஏறுது, உங்கள் ப்ளட் ப்ரெஷர் எப்படி ஏறுது, உங்கள் பல்ஸ் ரேட் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது. நைட்டில் தூங்கும்போது பல்ஸ் பிபி குறையணும். சப்போஸ் பகலில் 140-80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் 120க்கு வரணும். ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்டை நீங்கள் 160 இருந்ததுன்னா நாக்டர்னல் டிப்பு, நைட்டு 12 மணிக்கு நீங்கள் நல்ல தூக்கமாக இருந்தால் பிபி கண்டிப்பாக குறையணும். ப்ளட் ப்ரெஷர் குறையுதா, பல்ஸ் ரேட் குறையுதா, எவ்வளோ தூரம் மூச்சை நிறுத்துறீங்க, உங்களுக்கு தெரியாமையே மூச்சை நிறுத்தி எப்படி உங்கள் தூக்கத்தை கெடுக்குது. தூக்கத்துக்கு இந்த வேவ்ஸ் எல்லாம் ஆல்ஃபா வேவ்ஸ், பீட்டா வேவ்ஸ், தீட்டா வேவ்ஸ், இது கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். தெல் கிவ் யூ ரீடிங் அண்ட் தென் கிவ். அது மாதிரி அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்படின்னா இருந்ததுன்னா சிபேப்னு ஒரு மிஷின் வைப்பாங்க. முகத்தில் ஒரு மாஸ்க்கை வச்சு இப்படி பண்ணிவிட்டு அது ஒரு மிஷின் பக்கத்துலேயே பெட்டில் வச்சுட்டோன்னா அது நல்ல ப்ரெஷர் கொடுக்கும். அந்த மிஷின் நல்ல ப்ரெஷர் கொடுக்கும்போது மூச்சு நிற்காது. நீங்கள் தூக்கத்தில் அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த மூச்சு ஃபாஸ்ட்டாக உள்ள பம்ப் அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கும், நல்லா நிம்மதியாக தூக்கம் வரும். போஸ்ட் சிபேப் பைபேப் மிஷினை போட்டதுனால அதே அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்பொழுது அந்த மாறுபட்ட அந்த கம்ப்ளீட்டாக நல்லாயிடும். இப்போ இது வந்து ப்ரெஷர்னால தான் இது மாதிரி வருது, ப்ளட் ப்ரெஷருக்குனால தான் அந்த மாதிரியான ஒரு மாதிரி சவுண்ட் இல்லை இது இருக்கிறனால தான் ப்ளட் ப்ரெஷரே வருது. கொரட்டை ஓடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும். ஸ்லீப் ஸ்டடி பண்ணும் பொழுது என்ன வித்தியாசங்கள் வருது, பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம் மாறுது, உங்கள் உடம்புல என்ன விதமான பேராமீட்டர்ஸ் வருது, அது உடம்புக்கு ஊர் விளைவிக்க கூடுமா, ஹார்ட் அட்டாக் கண்டுபிடிச்சிடலாம்.